பயமாக இருக்கா ஸ்டாலின் அங்கிள்? ஆளுங்கட்சிக்கு ஒரு ரூல்ஸு, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ரூல்ஸா? ஆதாரத்தோட கதற விட்ட தமிழக வெற்றி கழக தோழர்கள். தளபதி விஜயின் அரசியல் பிரவேசம் யார் பயப்படுறாங்களோ இல்லையோ, திமுக பயந்து நடுங்கி உள்ளது. தலைவர் விஜய் 13ஆம் தேதி திருச்சியில் மக்களை சந்திக்க உள்ளார். இதற்கு ஆளுங்கட்சியிலிருந்து பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. பனையூரை விட்டு வெளியே வாங்கன்னு கூப்பிடுறீங்க, சரின்னு வெளியே வந்தால் பெர்மிஷன் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் என்ன உங்கள் அப்பா வீட்டை சொத்தாங்கள்? ஆளும் திமுக நீங்கள் மட்டும் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் ஆடல் பாடல் பிரச்சாரம் பண்ணலாம், ஏன் எங்கள் தலைவர் விஜய் அங்கே பேசக்கூடாதா? இங்கு மணல் கொள்ளைக்கு அனுமதி, கனிம வள கொள்ளைக்கு அனுமதி, மாநகராட்சியில் ஊழல் செய்ய அனுமதி, டாஸ்மாகில் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கவும் அனுமதி. ஆனால் விஜய் மக்கள் சந்திப்பிற்கு மட்டும் அனுமதி இல்லை, அப்படி தானே அங்கிள்? தலைவர் விஜய் மக்களை நோக்கிய பயணம் தேர்தல் அரசியல் திருப்புமுனையை தரும் என்பதால் எதிர்கொள்ள திராணியற்ற ஆளும் திமுக காவல்துறையை வைத்து அனுமதி மறுப்பது அவர்கள் பயத்தையே காட்டுகிறது. தமிழ்நாட்டை இருட்டில் தள்ளிய ஊழல் ஆட்சியை எதிர்த்து மக்களிடம் சென்ற எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த எழுச்சி மீண்டும் தலைவர் விஜய் அவர்களுக்கு திரும்புவதால் ஆட்சி பறிபோகும் என்ற பயத்தில் அனுமதியை மறுக்கிறதா? நீங்கள் என்னதான் தடை போட்டாலும் தலைவர் விஜய் எங்கு வந்தாலும் மக்கள் கூட்டம் கூடும். கண்டிப்பாக ஒரு மக்கள் எழுச்சி 2026 நடக்கப் போவது உறுதி.